வாக்கியங்களை எப்படி அமைச்சு அதை ஸ்போக்கனில் யூஸ் பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட செகண்ட் யூசேஜ் தான் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி முடிக்கும்போது செகண்ட் யூசேஜை ஈஸியாக பேசிடுவீங்க, தப்பில்லாமல் எழுதிடுவீங்க. வாங்க செகண்ட் யூசேஜை ப்ராக்டிஸ் பண்ணலாம். டு எக்ஸ்பிரஸ் ஜெனரல் ட்ரூத்ஸ், பொதுவான உண்மைகளை நேற்று, இன்னைக்கு, நாளைக்கு 3 காலங்கள்லேயும் மாறாமல் ஒரே மாதிரியாக இருக்கும். இதெல்லாம் உலகத்தை பற்றின பொதுவான உண்மைகள். நம்மளை பற்றின பொதுவான உண்மைகள் என்னென்னு பார்க்கலாம். நம்ம பேர், நம்ம எங்கே வசிக்கிறோம், நம்ம திருமணமானவரா ஆகாதவரா, பணக்காரரா ஏழையா, நல்லவரா கெட்டவரா, நம்மளுக்கு எது பிடிக்கும் பிடிக்காது, நம்ம எங்கே வேலை செய்கிறோம், என்னவா இருக்கிறோம், நம்மளோட கல்வி தகுதி, நம்ம எந்த நாட்டை சேர்ந்தவங்க, நம்மோட உறவுகள், நம்ம தாய்மொழி, நம்ம எந்த மொழி பேசுகிறோம், நம்மோட உடல் தோற்றம், நம்முடைய மத நம்பிக்கைகள், நம்மோட குடும்ப அமைப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு லாங் பீரியட் வரைக்கும் மாறாமல் இருக்கும். அதெல்லாம் நம்மளை பற்றின உண்மைகள். வாங்க பி வெர்ப்ஸில் சென்டென்ஸ் எல்லாம் எப்படி அமைக்கலான்னு பார்க்கலாம். ஒரு வாக்கியம் அமைக்கிறதுக்கு 2 விஷயம் தேவை. ஒன்று செய்கிறது யார், இன்னொன்று அவங்க என்ன செய்கிறாங்க. யாருன்ற இடத்துல யாரை போடலாம்? ஒன்று நான் நாங்கள், இல்லை நீ நீங்கள், இல்லாட்டி நம்ம 3ஆவதாக ஒரு நபரை பற்றி பேசலாம். அவனாவோ அவளாவோ அதுவாவோ, ஒருத்தருக்கு மேலே இருந்தால் அவர்களாவோ அவைகளாவோ இருக்கும். இந்த 3 பேரில் ஒருத்தர் தான் யாருன்ற இடத்துல போடுவோம். அடுத்தது அந்த செயலை செய்வது யார். இங்கே ஆக்ஷன் வேர்ப்ஸுக்கு பதில் பி வேர்ப்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, ஆக்ஷன் வேர்ப்ஸ்னால் உடலால் செய்கிற வினைச்சொற்கள், பி வேர்ப்ஸ்னால் உடலால் செய்கிற வினைச்சொற்கள் இல்லை. அப்போ அது என்ன தான் சொல்லும் அப்படின்னா, நம்ம யாருன்னு சொல்லும், எங்கே இருக்கோன்னு சொல்லும், எப்படி இருக்கோன்னு சொல்லும். பி வேர்ப்ஸ் நிறைய விதமாக வேலை செய்யும். இங்கே நாம் இணைப்பு சொல்லாக வேலை செய்கிறத தான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இந்த டு பி அப்படிங்கிறது பேஸ் ஃபார்மாக இருக்குது. இந்த வினைச்சொல் வாக்கியங்களில் வரும்போது வேலை செய்பவருக்கு தகுந்த மாதிரி அது உருமாறும். அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். யாருன்ற இடத்துல முதலாம் நபர் நான் நாங்கள், அதில் நான் ஐ வந்துச்சுன்னா ஆம் அப்படின்னு உருமாறும். வி நாங்கள் அப்படின்னு வந்துச்சுன்னா ஆறுன்னு உருமாறும். 2ஆம் நபர் யூ நீ நீங்கள் வந்தால் ஆறுன்னு உருமாறும். 3ஆம் நபர் ஒருத்தவங்களாக இருக்காங்கல்ல, ஹி ஷி இட் அவன் அவள் அது, அந்த வகையோட இஸ் அப்படின்னு உருமாறும். 3ஆம் நபர் நிறைய பேராக இருக்காங்கல்ல, தே அவர்கள் அவைகள், அந்த வகையோட ஆர் அப்படின்னு உருமாறும். இது வேற ஒன்றும் இல்லைங்க. தமிழில் இருக்கிறான், இருக்கிறாள், இருக்கிறது அப்படிலாம் சொல்லுவோம்ல, அதுதாங்க இது. வேர்ட் ஆர்டர் இங்கே இருக்கிற மாதிரி தாங்க வரும். ஃபர்ஸ்ட் யார், நெக்ஸ்ட் இருப்பது, நெக்ஸ்ட் எதுவாக, யாராக, எப்படி, எங்கே, எப்பொழுது. மாற்றி சொன்னால் கேட்குறதுக்கு நல்லா இருக்காது. வாங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம். நான் சோஃபியா அப்படின்னு எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். ஐ ஆம் சோஃபியா, ஐ ஆம் சோஃபியா. நம்ம சொல்லும்போது ஐ ஆம் ரெண்டையும் சுருக்கி ஐம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் போலாமா? அவள் திருமணமானவள் எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். ஷீ இஸ் மேரிட், ஷீ இஸ் மேரிட். ஷீ இஸ் இது ரெண்டையும் சுருக்கி ஷீ இஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் போலாமா? அவர் தனியாக தான் இருக்கார், திருமணம் ஆகலை அப்படின்னு எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். ஹீ இஸ் சிங்கிள், ஹீ இஸ் சிங்கிள். ஹீ இஸ் இரண்டையும் சுருக்கி ஹீ இஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் போலாமா? அவர்கள் மருத்துவர்கள் எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். தே ஆர் டாக்டர்ஸ், தேர் டாக்டர்ஸ். தே ஆர் ரெண்டையும் சுருக்கி தேர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் போலாமா? நாங்கள் ரெட்டையர்கள் எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். we are twins, we're twins. we are ரெண்டையும் சுருக்கி we're அப்படின்னு சொல்லலாம். ப்ராக்டிஸ் பண்ணலாமா? நீங்கள் ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு இடத்துல உட்காந்துட்டு நல்லா சத்தமாக உங்களுக்கு கேட்குற மாதிரி சொல்லி பழகுங்க. அப்போ தான் நீங்கள் பேசணும்னு நினைக்கும் போது டக்குன்னு பேச வரும். ப்ராக்டிஸ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் 3 times. Next,
Next. 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 அழகாக ப்ராக்டிஸ் பண்ணீங்க. நெக்ஸ்ட்டு போகலாமா? அவர் பணிவானவர் எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். He is humble. He is humble. நெக்ஸ்ட் போகலாமா? அவர் விசுவாசமானவர் எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். He is loyal. He is loyal. நெக்ஸ்ட் போகலாமா? அவள் நகைச்சுவை உணர்வுடையவள் எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். She is funny. She is funny. ஃபன்னி அப்படின்னு அழுத்தி சொல்லாமல் ஃபனி அப்படின்னு லைட்டாக சொல்லணும். நெக்ஸ்ட்டு போகலாமா? நாங்கள் தன்னம்பிக்கையுடையவர்கள் எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். We are confident. We are confident. நெக்ஸ்ட்டு போகலாமா? நான் நேரம் தவறாமல் செயல்படுபவன் எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். I am punctual. I am punctual. ப்ராக்டிஸ் பண்ணலாமா? First sentence 3 times. Next. 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 அருமையாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் போகலாமா? அவர் பணக்காரர் எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். He is rich. He is rich. நெக்ஸ்ட் போகலாமா? அவள் ஏழை எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். She is poor. She is poor. நெக்ஸ்ட் போகலாமா? நாங்கள் மாணவர்கள் எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். We are students. We are students. நெக்ஸ்ட் போகலாமா? அவர்கள் நேபாளிகள் எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். They are Nepalese. They are Nepalese. நெக்ஸ்ட் போகலாமா? நான் இந்தியன் எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். I am Indian. I am Indian. ப்ராக்டிஸ் பண்ணலாமா? First sentence 3 times. Next. 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 சூப்பராக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு போகலாமா? அவர் எனது நண்பர் எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். He is my friend. He is my friend. நெக்ஸ்ட் போகலாமா? அவர்கள் எனது பெற்றோர் எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். They are my parents. They are my parents. நெக்ஸ்ட் போகலாமா? அவள் ஒல்லியாக இருக்கிறாள் எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். She is slim. She is slim. நெக்ஸ்ட் போகலாமா?
அவர்கள் புத்த மதத்தினர். எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். They are Buddhists. They're Buddhists. நெக்ஸ்ட் போலாமா? என்னுடைய தாய்மொழி தமிழ். எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். தமிழ் இஸ் மை மதர் டங். தமிழ் இஸ் மை மதர் டங். ப்ராக்டிஸ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் 3 times. Next. 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 அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிங்க. லாஸ்ட் சென்டென்ஸில் தமிழ் அப்படிங்கிற வார்த்தை முதலாம் நபரா, இரண்டாம் நபரா, மூன்றாம் நபரா காமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோவில் நீங்கள் புதுசாக ஏதாவது லேர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா காமெண்ட்ஸில் எழுதுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நிறைய சென்டென்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம். தேங்க்யூ.